நம்ம வீட்டுக்கு ஒரு புது வர போகிறாங்க. என்னென்னு பார்க்குறீங்களா? நம்ம கருவாச்சி தான் கண்ணுக்குன்னு என போகிறா. ஏடா கத்திக்கிட்டு இருக்கிறான்னு வெளிலன்னு பார்த்தோம்னா கண்ணுக்குட்டி போகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், கண்ணுக்குட்டி வெளில வரதை பாருங்கள். கத்திக்கிட்டே இருந்தா என்னடா அப்படின்னு வெளில வந்து பார்க்குறேன், கண்ணுக்குட்டி போட்டுக்கிட்டு இருக்குது. இன்னும் வெளில வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பாருங்கள், கண்ணுக்குட்டி அவங்க நாக்கை பாருங்கள், நாக்கை ஆட்டுவாங்க பாருங்கள். அவங்களும் வெளில வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. உலகத்தை பார்க்கணும், புது உலகத்தை. நம்மளுக்கு ஒரு புது ஒருத்தர் வராங்க. அவருக்கு என்ன கண்ணுக்குட்டின்றது தெரியல. பசும் கண்ணுக்குட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதாவது கிடையாது கண்ணுக்குட்டி. காலாட்டுறதை பாருங்கள். உள்ளே இருந்துட்டு அவங்களும் வெளில வர ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப நேரங்க, ஒரு 10 கால் நேரத்துக்கு மேலே ஆகுது. கத்திகிட்டே இருந்தது. இப்போ தான் கண்ணுக்குட்டி போகிறதுக்கு ஈன்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. முக்கு தான், அவங்களால சத்து இல்லை. பாருங்கள், வந்துருச்சு, தலை வந்துருச்சுங்க. தலை வந்துருச்சுன்னா நமக்கு வெளில வந்துடும். ரொம்ப சிரமப்படுதுங்க. அதாங்க ஒவ்வொரு தாயும் பிள்ளையை பெற்றுக்கிற போது எவ்வளோ சிரமமாக இருக்குமோ, எலும்புகள்லாம் பிரிஞ்சு அந்த அளவுக்கு கஷ்டங்க அது. எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு நம்மளுக்கு ஒரு கண்ணுக்குட்டி ஈன்னு கொடுக்க போகுது. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஈன்றுவாங்க. இந்த பார்த்தீங்களா, தலை வெளில வந்துடுச்சு. இனி வந்து நம்ம இழுத்து தான் கொண்டு வரணும். ரொம்ப சிரமமாக இருக்குங்க. அதுவும் மாடும் முக்கி ரொம்ப சிரமப்படுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் ட்ரை பண்ணி இழுத்தோம்னா வெளில வந்துடும் கண்ணுக்குட்டி. பாருங்கள், நானும் இழுக்கிறேன். வழுக்குதுங்க. ஏன்னா புது கன்று இப்போ தானே கண்ணுக்குட்டி போடுது. உள்ளார அந்த திரவம் புறாந்து ஒட்டி வழுக்க ஆரம்பிச்சுங்க. இப்படி தாங்க லைட்டாக அசைச்சு வச்சு இழுக்கணும். இப்போ அதுங்க நாங்கள் மட்டும் இழுக்கல, கண்ணுக்குட்டியும் சேர்ந்து முக்குனுச்சு. எல்லாரோட முயற்சியும் தான் இப்போ வெளில வந்துருக்குறாங்க. அந்த கண்ணுக்குட்டி புது உலகத்தை பார்க்குறதுக்கு ஒரு வழியாக 3/4 வந்துட்டாங்க. உலகத்துக்கு வந்துட்டாங்க புதுசாக. நம்ம வீட்டுக்கு ஒரு புது கண்ணுக்குட்டி, புது பையனா பொண்ணான்றப்ப பார்த்துருவோம். இவங்க வந்து பொண்ணு, நம்ம வீட்டுக்கு புதுசாக ஒரு பொண்ணு பிறந்திருக்காங்க. இனி நம்ம வந்து அந்த கண்ணுக்குட்டிக்கு உள்ளார இந்த தரத்தெல்லாம் வாய்க்கெல்லாம் விட்டு எடுக்கணும், மூச்செல்லாம் விட்டு எடுக்கணும். இதுக்கு காவல் இதா காவலுக்கு வீட்டுக்குள்ளே கிடப்பாங்க. ஒரு வேளை நமக்கு வந்து